ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய ராணுவ மோதல்களானது இதுவரை இல்லாத ஒரு புதிய மற்றும் மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய தரப்பும் அண்மை காலமாக பரஸ்பரம் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தற்போது ஈரானின் மிக முக்கியமான கொடுமை மற்றும் ராணுவ மூலோபாய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா ஒரு திட்டமிட்ட பெருந்தாக்குதலை தொடங்கியும் இருக்கின்றது. ஈரானிய பொதுமக்களின் வாழ்வாதாரம், நாட்டின் பிரதான போக்குவரத்து பாதைகள், ராணுவ தளவாட விநியோக சங்கிலிகள் மற்றும் பொருளாதார மையங்களை முற்றாக துண்டித்து நாட்டை செயலிழக்கச் செய்வதே இந்த தாக்குதலின் முதன்மை நோக்கமாக கருதப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் ஈரானின் பல்வேறு மாகாணங்களில் உள்ள பாலங்கள், ரயில்வே பாதைகள், விமான நிலையங்கள் மற்றும் அதிநவீன கடல்வழி கண்காணிப்பு ரேடர்கள் அமைப்புகள் என அனைத்து மிக கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டும் இருக்கின்றது. இது ஈரானிய தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த புதிய வான்வழி தாக்குதலில் ஈரானின் ஹோர்மோஸ்கன் மாகாணத்தில் அமைந்துள்ள பந்தர் கமிர் பாலங்கள் மிக மோசமாக தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டும் இருக்கின்றது. ராணுவ தரவுகளின்படி மொத்தம் 7 பிரதான பாலங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 6 பாலங்கள் பந்தர் கமிர் பகுதியிலே அமைந்தும் இருக்கின்றது. இந்த பாலங்கள் வரும் சாதாரண போக்குவரத்து பாதைகள் அல்ல. இவை உள்ளூர் சமூகங்களை இணைப்பதோடு மட்டுமன்றி ஈரானின் கடலோர பகுதிகளையும் நாட்டின் உட்பகுதிகளையும் இணைக்கும் மிக முக்கியமான உள்கட்டமைப்பாகும். குறிப்பாக இந்த பாலங்கள் ஈரானின் பிரதான துறைமுகங்களையும் அதன் முக்கிய மூலோபாய நகரான பந்தர் அப்பாஸையும் நாட்டில் உள்நாட்டுக்குள் சுமார் 200 மைல் தொலைவில் இணைக்கின்றது. வளைகுடாவில் மிகப்பெரிய தீவு ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக கண்காணிப்பதில் வணிகம் மற்றும் ராணுவ ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததற்கான ஹெஷ்கிம் தீவுகள் மிக அருகில் இந்த பந்தர் கமிர் நகரம் அமைந்தும் இருக்கின்றது. எனவே இந்த பாலங்கள் தகர்த்தப்பட்டதன் மூலம் கடலோர பகுதிக்கான போக்குவரத்து மற்றும் விநியோக சங்கிலிகள் முற்றிலும் சீர்குலைத்தும் இருக்கின்றது. பொதுமக்களின் அன்றாட போக்குவரத்து, அத்தியாவசிய எரிபொருள் விநியோகம் மற்றும் ஈரானிய ராணுவத்தின் வெடிபொருட்கள் மற்றும் தோட்டாக்களை கொண்டு செல்லும் ராணுவ போக்குவரத்து பாதைகள் அனைத்தும் இதனால் தற்காலிகமாக முடக்கப்பட்டும் இருக்கின்றது. பாலங்களை தொடர்ந்து பந்தர் அப்பாஸ் அருகே அந்த நகரின் அருகே அமைந்துள்ள பிரதான ரயில்வே உள்கட்டமைப்புகளும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலும் இலக்காகியும் இருக்கின்றது. நாட்டின் மிகப்பெரிய தெற்கு துறைமுக நுழைவாயிலை ஈரானின் உள்நாட்டு போக்குவரத்து வலையமைப்புகளுடன் இணைக்கும் பிரதான தளவாட பாதையாக இந்த ரயில்வே விளங்கு வந்துள்ளது. இந்த ரயில் பாதையானது நாட்டின் மிகப்பெரிய துறைமுகத்தை மத்திய ஈரானுடன், குறிப்பாக ஷிராஸ் போன்ற மிக முக்கியமான பிரதான நகரங்களுடன் நேரடியாக இணைக்கின்றது. அமெரிக்காவின் இந்த ரயில்வே மீதான தாக்குதலானது சரக்கு இயக்கம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் விநியோக சங்கிலிகளிலும் ஒரு கடுமையான முடக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கிறது. சுருக்கமாக கூறினால், இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஈரானின் வளமிக்க தெற்கு பகுதியை அதன் தாயக நிலப்பரப்பிலிருந்து முற்றாக துண்டித்து நாட்டை பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பலவீனப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டும் இருக்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதல் எல்லை இத்துடன் நின்றுவிடவில்லை. ஈரானின் தென்கிழக்கு பகுதியான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஈரான் ஷஹர் விமான நிலையம் மற்றும் முக்கிய இலக்காக தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த விமான நிலையம் தென்கிழக்கு ஈரானில் போக்குவரத்து, அவசரகால சேவைகள் மற்றும் பிராந்திய இணைப்பை உறுதி செய்யும் ஒரு முதன்மை விமான போக்குவரத்து மையமாக திகழ்கின்றது. மிக முக்கியமாக இந்த பகுதி பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் அமைந்தும் இருக்கின்றது. அங்கு பல தசாப்தங்களாக ஈரானிய மத்திய அரசாங்கத்துக்கு அதன் இராணுவத்துக்கும் எதிராக ஆயுதமேந்தி போராடி வரும் சில தீவிரவாத மற்றும் பிரிவினைவாத குழுக்கள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. தற்போது இந்த விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ரயில்வே வளாகங்கள் தாக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ராணுவ கட்டுப்பாட்டு திறனும் தற்காப்பு ஆற்றலும் பெருமளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது அங்கிருக்கும் பிரிவினைவாத குழுக்களுக்கு சாதகமாக அமைந்து பிராந்தியத்தில் ஒரு புதிய உள்நாட்டு கிளர்ச்சி அல்லது உள்நாட்டு போருக்கு வழிவகுக்கக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றனர். இந்த உள்கட்டமைப்பு தாக்குதலின் தொடர்ச்சியாக சபஹார் கடல்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு ரேடர் அமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த ரேடர் அமைப்பானது சர்வதேச கடல் வர்த்தகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர பகுதியில் வான்வழி கண்காணிப்பு, போர் விமான ஒருங்கிணைப்பு, கடல்வழி போக்குவரத்து மற்றும் விமான பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பொறுப்பான
ஒரு இன்றியமையாத விமான கண்காணிப்பு ஆகும். இதன் மீதான தாக்குதல் ஈரானின் வான் பாதுகாப்புகளை பலவீனப்படுத்தியும் இருக்கின்றது. மேலும் மோஸ்கான் மாகாணத்தில் ஹோர்முஸ் நீரிணைக்கு மிக அருகில் அமைந்துள்ள மூலோபாய கடலோர பகுதி சிரிக் புஷர் மாகாணத்தில் உள்ள பாரசீக வளைகுடா கடற்கரை பகுதியான புஷர் மற்றும் எண்ணெய் எரிசக்தி பொருளாதார உள்கட்டமைப்புகளின் மையமாக திகழும் குசிஸ்தான் மாகாணத்தில் அகவால் ஆகிய முக்கிய தொழில்துறை நகரங்களும் தற்போது அமெரிக்காவின் நேரடி தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலின் கீழ் வந்தும் இருக்கின்றது. இந்த தற்போதைய போர் பதற்றங்கள் குறித்து பிரபல ராணுவ மற்றும் ராஜதந்திர ஆய்வாளர் அலெக்சாண்ட்ரூ சர்வதேச ஊடகத்துக்கு கருத்தினை வெளியிடும் போது அவரது கூற்றுப்படி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு இருக்கின்றது. ராஜதந்திரம் என்பது முழுமையாக இறந்துவிடவில்லை, ஆனால் அது தற்போதைக்கு முடக்கப்பட்டும் இருக்கின்றது. ஏனெனில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த தீவிர போரில் இருந்து அமெரிக்காவும் ஈரானும் ஏதோ ஒரு புள்ளியில் வெளியேறியே ஆக வேண்டும். இந்த தொடர் மோதல்கள் இரு தரப்புக்குமே எந்த நன்மையும் பயக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த போரின் ஆரம்பத்திலிருந்தே மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான பேச்சுவார்த்தைகள் எத்தகைய அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே முற்றிலும் மாறுபட்ட நோக்கங்களும் வெவ்வேறான புரிதல்களும் இருந்தும் இருக்கின்றது. இதன் காரணமாகவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பாகிஸ்தானில் மத்தியஸ்தில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்தது. மீண்டும் ஹோர்முஸ் நீரிணை மையமாக கொண்ட ஒரு ஆபத்தான ராணுவ பொறிக்குள் இரு நாடுகளும் சிக்கியுள்ளன. கடந்த 2 மாதங்களாக நிலவி வரும் இந்த தீவிர போக்கு ஒரு முழு அளவிலான உலக போராக மாறுமா என்பது உறுதியாக தெரியாவிட்டாலும் தற்போதைய பதற்றங்கள் பிராந்தியத்தை மிகப்பெரிய அழிவை நோக்கி தள்ளிக்கொண்டு இருக்கிறது என்பதையே உலகுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணைப்படி அனுப்பப்படும் இந்த புதிய படையானது ஹிஸ்புல்லா இயக்கம் தனது ராணுவ மற்றும் ஏவுகணை தாக்குதலுடன் மீண்டும் லெபனான் எல்லைக்குள் பலம் பெற்று வருவதை தடுக்கும் என்றும் அதே நேரத்தில் இஸ்லாமிய ராணுவ பாதுகாப்பு தனது எல்லைக்குள் பின்வாங்குவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கும் என ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் உறுதியாக தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரானின் ஒட்டுமொத்த போக்குவரத்து மற்றும் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் பாலங்கள் மற்றும் ரயில்வேக்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலும் லெபனானில் ஐரோப்பிய ஒன்றிய படைகளை நிலைநிறுத்த துடிக்கும் ஜெர்மனியின் ராஜதந்திர நகர்வுகளும் மத்திய கிழக்கின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றது. வல்லரசுகளின் இந்த நேரடி மோதல்களானது உலகளாவிய வர்த்தகம், எரிபொருள் சந்தை மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக உருவெடுத்தும் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான ஜோர்டான் ஆகியவை ஈரானுக்கு எதிராக ராணுவ ரீதியாக ஒன்றிணைந்துள்ள நிலையில் இந்த மோதலானது இரு நாடுகளுக்கும் இடையிலான போராக மட்டும் சுருங்காமல் உலக வல்லரசுகளை நேரடி மோதலாக மாறும் அபாயத்தை கொண்டுள்ளது. ஈரானின் பொருளாதார மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் சிதைக்கப்படும் வேளையில் அதற்கு பின்னால் இருக்கும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ராஜதந்திர ரீதியாகவும் மறைமுக ராணுவ உதவிகள் மூலமாகவும் ஈரானுக்கு ஆதரவளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் அமைதி உடன்படிக்கை முறிந்ததைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஏதோ ஒரு வல்லரசு அணியின் பக்கம் சாய்ந்து வருவதால் பிராந்தியத்தின் மீள முடியாத ஒரு நீண்டகால போர் பதற்றத்துக்குள் தள்ளப்பட்டும் இருக்கின்றது. ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.